பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் ஜூன் மாதத்திற்குள் நம்ம நடத்தி கொண்டு போகிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். மே மாதம் அநேகருக்கு என் தேவனாய் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை ஆயிருக்கிறீங்க, பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஃபைனான்ஸ்ல அநேகர் கட்டப்பட்டு கிடந்தீங்க, விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க, நிலங்கள் வீடுகள் விற்க வேண்டியவர்கள் வாங்க வேண்டியவர்கள் வாங்கினீங்க, பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் நடந்தது. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஏனென்றால் மே மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அதிசயங்கள் காணப்பட்ட மாதம். தொழில்ல எதெல்லாம், விவசாயத்துல எதெல்லாம் பயிரிட்டாங்களோ அதுலயும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் அநேகர் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததற்கு நான் இப்பொழுது நன்றி சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவனே, மே மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தது போல ஜூன் மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை எங்களுக்கு நிறைவேற்ற செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஜூன் மாதத்தை இப்பொழுதே உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூன் மாத வாக்கு தத்தத்தை கர்த்தர் நீர் நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த ஜூன் மாதம் வாக்கு தத்தமாக ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சியமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் சாராளுக்கு என்ன கடாட்சியமானார்? கர்த்தர் என்ன சொன்னதை செய்தருளினார். பிரியமானவர்களே, இந்த சாராள் பார்த்தீர்கள் என்றால் அவள் பிள்ளை இல்லாமல் மலடியாய் இருந்தாள். சாராளுக்கு 99 வயதும் ஆபிரகாமுக்கு 100 வயதுமாய் இருந்தது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உன் மனைவியாகிய சாராய் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாய். சாராள் இப்பொழுது சாராளாக மாற்றப்பட்டாள். அவர் சொன்னபடியே வயது சென்றவர்களாக இருந்தாலும் கர்ப்பம் செத்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாராள் சொல்வார்கள், சாராள் பிள்ளைகள் கால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவனாவது சொல்லுவானா? அங்க கொஸ்டின் பாருங்கள். அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். சாராளமா இங்க வாக்கு கொடுக்கறாங்க பாருங்க, சாட்சி சொல்றாங்க பாருங்க. முதிர் வயதிலே அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பாருங்க. ஏன்னா அநேகர் இப்பொழுது நீங்க இதை கேட்கும் போது அநேக சகோதரர்கள் குழந்தைகள் இல்லாமல் இருப்பீர்கள். எங்களுக்கு வயது சென்று விட்டது, முதிர் வயதான விட்டது, எல்லாம் இழந்து விட்டோம். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு கர்ப்பத்துல குழந்தை உருவாகுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த சாராளுடைய சாட்சியை உங்களுக்கு கேட்கும் போது நிச்சயமாக நீங்களும் இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். நீங்களும் குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். ஒரு புதிய சீசன், அதாவது ஒரு புதிய மாதம் உங்களுக்கு துவங்க போகுது. புதிய காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் செய்கிறார். குறித்த காலத்திலே குமாரனை பெறுவாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு உங்களுக்காக வருகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை பார்ப்பீர்கள். வேதாகமத்தில் 6வது மாதத்தை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் 6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன். பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்களோடு கூட தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தர் பேச போகிறார். உங்களை பாதுகாக்கும்படி தேவ தூதர்களை அனுப்பி அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே சகரியாவும் எலிசபெத்தும் இருக்கிறார்கள். எலிசபெத்தும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் மலடியா இருந்தபடினால் அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, அவர்கள் இருவரும் வயது சென்றவர்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வயதை பார்க்கவில்லை, உங்களை மலடி என்று பார்க்கவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்றார். அந்த குருடனுக்கு கண் பார்வையை கொடுத்தவர் இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, என்னோட நாம மகிமைப்படும்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் குழந்தைகள் இல்லை என்று வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்குள் விசுவாசம் வளர வேண்டும். ஒரு புதிய சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் துவங்க போகுது. அது இந்த மாதமே நடக்க போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் பலரால் வாழ்த்தப்படுவீர்கள், பலர் ஆச்சரியத்தோடு உங்களை பார்ப்பார்கள். பாருங்கள், எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஒரு ஆண் குழந்தை அவர்கள் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் இங்க பாருங்களேன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்
கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சியம் வைத்து, இங்கே அந்த கடாட்சியம் என்ற வார்த்தை வருகிறது பாருங்கள். என் தேவனான கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல அற்புதம் செய்கிறவர், புதிய ஏற்பாட்டிலும் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் மகள்களாகிய உங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் பேரில் அவர் கடாட்சியமாய் இருக்கிறபடியினால் பாருங்கள், எனக்கு இப்படி செய்திருந்தார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாமல் இருந்தார். மே மாதம் வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை என்று கவலையோடு இருக்கலாம். இங்க சகரியாவும் அப்படிதான். நான் இவ்வளவு காலம் ஜெபிச்சுட்டேன், இத்தனை வயதாயிருச்சு என்று சொல்லி அவன் ஒருவேளை ஜெபத்தை நிறுத்திருக்கலாம். தேவதூதன் அவனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான்? பயப்படாதே என்று சொல்லுகிறார். சகரியாவை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இங்கே மரியாளை பார்த்தும் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் பயப்படாதே என்று தூதன் சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்கள் பயப்படாதீங்க, காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருகிறார். எதையெல்லாம் நீங்க துவங்குனீங்களோ அதை முடிக்க முடியாம பாதியில நிற்குதோ அதெல்லாம் இந்த மாதம் நீங்க துவங்குவீங்க. பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உங்க பிள்ளைகளோட திருமண காரியங்கள் துவங்கி முடிக்க முடியாமல் இருக்குதோ அது என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு பரிசுத்தாவின் உதவி செய்து அதை தொடங்குவீங்க. பிசினஸ் தொடங்கிட்டு அப்படியே நிக்குதா? ஈசாக்கை போல நீங்க விதைப்பீங்க, 100 மடங்கு அறுவடைய இந்த மாதம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கொடுத்து பரிசுத்தான் உதவி செய்து அதை செய்வீங்க. நிலங்கள் விற்க முடியல, வீடுகள் விற்க முடியல, வீடு கட்ட முடியல, கவலையோடு இருக்கிறீங்களா? எல்லாம் பாதியில நிற்குதா? இந்த 6ஆம் மாதம் தூதர்கள் அனுப்பி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பிரியமானவர்களே, அநேகர் இந்த நாட்களில் அநேக பிரச்சனை போராட்டத்துல பிசாசின் வலைமையில் கட்டப்பட்டிருக்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக எத்தனை ஆண்டு நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தாலும் 99 வயது வரை போராடின சாராளுக்கும் வயது சென்றவளாய் இருந்த எலிசபெத்துக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் எல்லா காரியங்களும் என் தேவன் பழையதை எல்லாம் முடித்து புதியதை துவங்குகிற புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. புதிய சீசன் உருவாகுது. பிரியமானவர்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் இங்கே பாருங்கள், 6ஆம் மாதத்துல தூதன் யாரிடத்தில் பேசுகிறார்? மரியாளிடத்தில் பேசுகிறார். தேவதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு வருது சகோதரியே, சகோதரனே, நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு தான். அது இயேசு கிறிஸ்து நாமத்தை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, தேவனாகி கர்த்தர் அனுப்பின தூதன் அவரிடத்தில் என்ன சொல்றான் பாருங்க. உன்னுடைய இனத்தால் ஆகிய 16வது வசனம், இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மல்லடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இதை கேட்கிற பிரியமான சகோதரியே, ஒருவேளை நீங்க மல்லடிங்கிற பேர் வாங்கியிருக்கலாம். ஆனா என் தேவனாய் கர்த்தர் மாதத்தை சொல்லி உங்களை கற்பம் தரிக்க செய்ய போகிற தேவன், கற்பத்தை உருவாக்குகிறவர் அவர், குழந்தைகளை உருவாக்குகிறவர் அவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தூதன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை பரலோகத்தின் தூதாக உங்களுக்கு வருகிறது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சகோதரனே, சகோதரியே, பழைய ஏற்பாட்டிலும் என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் என்றார். புதிய ஏற்பாட்டின் உடற்பணி மகனாகிய உங்களுக்கு கிறிஸ்து ரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தப்பட்டு மீட்கப்பட்ட நீங்கள், உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19-20 வாசித்திருங்கள். சரீரம் உங்களுடையது அல்ல, தேவனால் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் உங்களுக்குள் பரிசுத்தாவின் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அல்லவோ? நீங்கள் அது விசுவாசிக்கணும். உங்களுடைய கற்பத்துல குழந்தைகளை உருவாக்க வேண்டிய வேலை, திட்டம், சித்தம் தேவனுடையது. ஆணை பெண்ணையும் உருவாக்கி கணவன் மனைவியாக இணைத்து அவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிற தேவ திட்டம், தேவ சித்தம். அதை ஏற்ற வேளையில் தேவனாய் கர்த்தர் செய்வார். உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்த சந்ததிகளாக இருக்கும். தேவனுக்கு பிரியமான சந்ததிகளை பெற்றெடுக்க போகிறீர்கள். அதனாலதான் இவ்வளோ தாமதம். 2 சாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. 10 வருடமாக குழந்தை இல்லாமல் டெய்சி என்ற சகோதரி இந்த பிப்ரவரி மாதம் என்னோடு கூட போனில் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளியேறி போய் அந்த சகோதரி அலக்களித்து என் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையால் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த மகள் 2 மாதம் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அதிசயம் அந்த மகளுக்கு என் தேவனாய் கர்த்தர் 10வது வருடத்தில் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு சகோதரன் சகோதரியும் மகேஷ், அவருடைய மனைவி பேரு அன்பு என்று சொல்லி 8 வருடமாய் குழந்தைகள் இல்லை.
போன வருடம் பிப்ரவரி மாசம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2023 என்னிடத்தில் வீட்டில் வந்து ஜெபித்து சென்றார்கள். சகோதரி, இதை கேட்கிற உங்களுக்குள் உற்சாகம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். அந்த மகள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த சகோதரிக்கு 8வது மாதம் தொடங்கி இருக்கிறது. மாதங்கள் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றார். உங்களையும் தேவனாய் கர்த்தர் சாட்சியாய் வைப்பார். பாருங்கள், அங்க சாராள் சாட்சி சொல்லுகிறார். பால் கொடுப்பனா என்று நினைச்சாங்க எல்லாரும். ஆனா நான் இன்னைக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறேன் என்று அவள் சாட்சி சொல்லுகிறார். பெரிய மாணவர்களே, உங்களுடைய நிலைமையை பார்க்காதீங்க, உங்க வயதை பார்க்காதீங்க, உங்க கணவருடைய சரீரத்துக்கு பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க சரீரத்துக்கு பலவீனத்தை பார்க்காதீங்க. இந்த மாதிரி என் தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பாருங்கள், தூதன் சொல்லுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமான பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இன்றைக்கும் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவருடைய உதவியோடு நீங்கள் கர்ப்பம் தரிக்க போகிறீர்கள். உங்கள் கணவருடைய உங்களுடைய சரீரங்கள் பலன் கொள்ள போகுது. வல்லமையின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டதென்றால் அந்த ரத்தத்தின் வல்லமையினால் எல்லா பிசாசின் கிரிகளும் அழிக்கப்பட்டு நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக குழந்தைகளை பெற்றெடுக்க போகிறீர்கள். பெரிய மாணவர்களே, இன்னும் அநேகர் இன்னும் ஒரு சகோதரிக்கு இரட்ட குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இப்பொழுது அநேக சாட்சிகள் எங்களுடைய எல்பெத்தேல் ஊழியத்தில் என் தேவனாய் கர்த்தர் நாம மகிமைப்படைவிடு, நம்முடைய சரீரத்தின் மூலமும் நம்முடைய ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தோம் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. பெரிய மாணவர்களே, உங்கள் சரீரத்தில் உங்களுடைய கர்ப்பத்தில் நீங்கள் குழந்தைகள் பெற்றெடுத்து அந்த உங்களுடைய சரீரத்தின் மூலமும் கர்த்தருடைய ஆவி நிமித்தமும் நீங்கள் சாட்சி பகிர போகிற மாதம் இது. இந்த மாதம் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறார். குழந்தைகள் மட்டுமல்ல, திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். தடையா இருந்த எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிக்க வைக்க போகிறார். பெரிய மாணவர்களே, ஆபிரகாமும் சாராளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்றார். பாருங்கள், எலிசபெத்துக்கும் சக்கரியாக்கும் தேவன் அற்புதம் செய்தார் என்றார். மரியாளுடைய கர்ப்பத்தில் அற்புதம் நடந்தது என்றார். என் தேவனாய் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கணவன் மனைவி நீங்கள் காத்திருப்பது நெடுநாளை காத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளும் உடைத்து உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பெயர்கள் பெருமைப்பட போகுது. உங்கள் பிள்ளைகளும் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பட போகிறார்கள். என் சகோதரிகள் மூலம் கணவருடைய பேரும் பெருமைப்பட போகுது. ஒரு குடும்பமே என் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மகிமையான சாட்சியாக உருவாக்கப்பட போகுது. இது தேவ திட்டங்க, தேவ சித்தங்க. அந்த சித்தத்தை ஒரு மனுஷன் ஒன்னும் பண்ணவே முடியாது. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, அவமானப்பட மாட்டீங்க, நீ அசிங்கப்பட்டு போக மாட்டீங்க. எங்க தலை குறிஞ்சவங்க அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. என் தேவனாய் கர்த்தர் உங்கள் மகிழ்ச்சியை காண செய்வார், சந்தோஷத்தை காண செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசப்பா, இந்த நாட்களோட கர்த்தாவே, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி இயேசப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குழந்தைகளாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் தேவரீர் நீர் ஒரு தாயின் வயிற்றில் கர்ப்பம் உருவாக விதத்தையும் அதன் எலும்புகள் உருவாக விதத்தையும் ஒருவருமே அறிந்து கொள்ள முடியாதப்பா. என் தேவனுடைய செயல் அதப்பா. நீர் கர்ப்பத்தில் குழந்தைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளை நார்மல் டெலிவரியோடு பெற்றெடுத்து அடுத்த ஆண்டு இந்த நாட்கள் இதை யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்டார்களோ சாட்சி வகர போகிறதற்காக ஸ்தோத்திரம். திருமணமாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் இணைத்து வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம். வேலைக்குரிய வாசல்களை கர்த்தர் இந்த மாதம் புதிய மாதத்தில் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நிலங்கள் வீடுகள் விற்க வேண்டிய விற்க உதவி செய்யுங்க, வீடுகளை கட்ட உதவி செய்யுங்கப்பா. ஊழிய பாதைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குங்க ஏசப்பா. ஆத்துமாவை ஆதாயப்படுத்த அநேகருக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. கட்டுண்டவர்களை விடுவிக்க கர்த்தர் வல்லமையினால் நிரப்புங்க, பரிசுத்தான் வல்லமையில் நிரப்புங்க ஏசப்பா. அநேக அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு வெளியேறட்டும் ஏசப்பா. அப்பா, பலவீனர்கள் விடுதலை ஆகட்டும், நோயாளிகள் சுகப்படட்டும் ஏசப்பா. கேன்சர் வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் இயேசுவே. சாட்சியின் வசனத்தினால் சாத்தானே உன்னை இப்ப நாங்கள் ஜெயிக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் வார்த்தை இப்பொழுது இதை கேட்கிற ஒவ்வொருக்கள் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஏசப்பா. அவர்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இவர்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் நீர் கேட்டு இவர்களுக்கு நீர் உடன்படிக்கை பண்ணின
வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நிச்சயமாக முடிவுண்ட நம்பிக்கை வீண் போகாத அந்த வசனத்தின்படி கர்த்தாவே இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியின் மாதமாய் மாறட்டும் ஏசப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜூன் மாதத்தை கர்த்தருடைய கரம் மூடி பாதுகாத்துக் கொள்ளட்டும். உடைய மகிமையின் மேகம் மூடி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல ஜெபங்களுங்க பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி ஏவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன்.